இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் வேத வசனங்களை எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரங்கள்ல இருந்து தான் இன்றைக்கு நாம் வசனங்களை தியானிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 பகுதியை நாம் பார்த்தோம். ஒரு பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 7 எக்காலங்கள் என்ன பண்ணப்பட்டது? ஊதப்பட்டது. இந்த முத்திரைகள் உடைக்கப்படும் போதும் எக்காலங்கள் ஊதப்படும் போதும் எப்படி இந்த பூமிக்கு அழிவுக்கு மேல் அழிவு ஒன்றன் பின் ஒன்றாக வரும். இதற்கு இடையிலே தேவ பிள்ளைகள், தேவனுடைய முத்திரையை தரித்திருக்கிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனை தொழுது கொள்கிறவர்கள், அவர்கள் எப்படி பாதுகாப்பான ஒரு இடத்துல வைக்கப்படுவார்கள், அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்பதையெல்லாம் இந்த 2 பகுதியின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். சரி, இன்னொரு பகுதி இருக்குது. அது என்னன்னா, 7 கலசங்களை தூதர்கள் கொண்டு வந்து என்ன பண்ண போறாங்க? கொட்ட போறாங்க. அதே மாதிரி அந்த கலசங்கள் கொட்டப்படும் போதும் என்னென்னலாம் இந்த பூமியில நடக்கும் அப்படின்றதையும் இன்னொரு பகுதியில் நம்ம வாசிக்க போறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இடையில சில விஷயங்களை ஆண்டவர் யோவான் மூலமாக திருச்சபைக்கு வெளிப்படுத்துகிறார். அதில் தான் நம்ம இப்போ 12ஆம் அதிகாரத்தையும் 13ஆம் அதிகாரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் எதை பற்றி அவர் சொல்லுகிறார் அப்படின்னா, 1ஆம் நூற்றாண்டிலே என்ன நடக்க போகிறது, அதே மாதிரி அதை தொடர்ந்து ஒவ்வொரு நூற்றாண்டுகளிலும் திருச்சபைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் என்ன நடக்கும், அதே மாதிரி கடைசி காலத்திலே நியாய தீர்ப்பு நடைபெறும் போது என்ன நடக்கும் என்பதையும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இந்த 12-13 என்ன 1ஆம் நூற்றாண்டில் என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து என்ன பண்றாரு? சொல்றாரு. அதே வசனங்களில் கடைசி காலங்களில் என்ன நடக்கும்ன்றதையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? அதில் சொல்லி வச்சிருக்கிறார். நடுவில் என்ன நடக்கும்ன்றதையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லி வச்சிருக்கிறார். இப்போ நம்ம வாசிக்க போகிறது ஏற்கனவே 1ஆம் நூற்றாண்டில் என்ன ஆயிடுச்சு? நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்த பல நூற்றாண்டுகளிலும் என்ன இருக்குது? நடந்திருக்கிறது, இப்பொழுது நடக்கிறது, கடைசி காலத்தில் என்ன பண்ண போகுது? நடக்க போகிறது. நான் சொல்றது விளங்குதா? உங்களுக்கு புரியுதா? சரி, அதை தான் நம்ம இப்போ 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். சரி, 12ஆம் அதிகாரத்தில் 1 to 9 வசனங்களை முதலாவது நம்ம வாசிக்க போகிறோம். 12ஆவது அதிகாரம் 1 to 9 வசனங்கள். அன்றியும் இருந்தன. ஏற்கனவே நான் 12 சொல்லியிருந்தேன். 12 எதற்கு அடையாளம்? தேவ ஜனங்களுக்கு என்னது? அடையாளம். அப்ப இந்த ஸ்திரீ எத்தனை நட்சத்திரங்கள் அறிந்திருந்தாலாம்? 12 நட்சத்திரங்களை அணிந்திருந்தால். அப்போ அந்த 12 நட்சத்திரம் என்று சொல்லும்போது அது தேவனுடைய ஜனங்களுக்கு அடையாளமாக காணப்படுகிறது. இந்த ஸ்திரீ தேவ ஜனத்திற்கு அடையாளமாக, அல்லது திருச்சபைக்கு அடையாளமாக, அல்லது இஸ்ரவேல் என்ற தேசத்துக்கு அடையாளமாக என்ன பண்ணப்படுகிறார்கள்? இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறார்கள். ஓகேவா? அப்போ இந்த ஸ்திரீயை பற்றி சொல்லும்போது நீங்கள் லிட்டரலாக எப்படி எடுத்துக்கூடாது? உண்மையாகவே ஒரு பெண் அங்கே இருக்கிற மாதிரி எடுத்துக்கூடாது. அது பெண் ஒரு அடையாளம். அதில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்னது? இஸ்ரவேல் ஜனம் அல்லது தேவ ஜனம் அல்லது திருச்சபை என்பதை நம்ம என்ன பண்ணுகிறோம்? அடையாளப்படுத்தி கொள்கிறோம். சரி, அடுத்து என்ன நடக்குது? சரி, அந்த அம்மா என்ன ஆனாங்க? பிரசவத்துக்கு பிள்ளை பெறுவதற்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பிரசவத்தில் துடித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இன்னொரு அடையாளம் வருது. அது என்ன அடையாளம்? வானத்தில் 7 தலை, 10 கொம்பு, 7 முடிகளை உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. இப்போ இங்க ஒரு வலு சர்ப்பத்தை குறித்து சொல்லுகிறார்கள். ஆங்கிலத்தில் டிராகன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன இருக்குதுன்னா 7 தலை. இந்த 7 தலை அதனுடைய அடையாளம் என்னன்னா,
தலை என்பது அதிகாரத்தை குறிக்கிறது, அதாவது ஆளுமை, அதிகாரம். சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? எத்தனை கொம்பா? 10 கொம்பு. அந்த கொம்பு என்பது அதுவும் வல்லமையை குறிக்கிறது. இப்போ நீங்கள் மாட்டுக்கு கொம்பு இருந்தால் அந்த மாடு எதை வச்சு மற்ற தன்னை காப்பாற்றிக்கும்? கொம்பு வச்சு காப்பாற்றிக்கும். அப்போ அந்த கொம்பு என்பது அதனுடைய வல்லமையை அது என்ன பண்ணுகிறது? குறிக்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கு தலையின் மேலே எத்தனை முடி இருக்குதான்? 7 முடி இருக்கிறது. அந்த 7 முடி, ஸோ அதுவும் 7 என்பதை குறிக்கிறது. அது ஒரு பூரணத்தை அல்லது நிறைவை, முழுமையை அது என்ன பண்ணுகிறது? குறிக்கிறது. சரி, இதெல்லாம் யாரை பற்றி சொல்லப்படுகிறது? சிவப்பான ஒரு வலு சர்ப்பத்தை குறித்து சொல்லப்படுகிறது. சரி, இந்த வலு சர்ப்பத்தை குறித்து தொடர்ந்து வேற என்ன சொல்லி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஏற்கனவே இந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணியிருக்குதான்? நட்சத்திரங்களை என்ன பண்ணியிருக்குதான்? கீழே தள்ளி இருக்குது. இப்போ ஏற்கனவே அந்த ஸ்திரீக்கு என்ன சொல்லியிருந்தான்? 12 நட்சத்திரங்கள்னு சொல்லும்போது அது தேவ ஜனங்களை என்ன பண்ணுறது? குறிக்கிறது. அப்போ இந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணியிருக்குதான்? ஏற்கனவே சில தேவ மனிதர்களை, தேவ ஜனங்களை என்ன பண்ணியிருக்குது? அது தள்ளி இருக்குது, அடித்திருக்கிறது. தன்னுடைய வாளை கொண்டு அவர்களை, அல்லது என்ன சொல்லலாம், அவங்கள கொன்று போட்டிருக்கிறது அல்லது மரணிக்க செய்திருக்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்? எடுத்துக்கொள்ளலாம். இந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணுதான்? அந்த பெண் கிட்ட போய் நிக்குதான். எதுக்கு? அந்த பெண் பிள்ளையை பெற்ற உடனே என்ன பண்ணுமா? அந்த பிள்ளை என்ன பண்ணணும்? கொன்னு போட்டுறணும், பட்சித்து போட்டுறணும் அப்படின்னு சொல்லி போய் அந்த பொண்ணு, அந்த வலு சர்ப்பம் போய் நிக்குது. அப்புறம் பெற்றால், அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? அந்த பெண் என்ன பண்றாங்களாம்? ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அந்த ஆண் பிள்ளை எப்படிப்பட்டவராம்? அந்த ஆண் பிள்ளை எப்படிப்பட்டவராம்? சகல ஜாதியையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்கிறவர். இப்படி சொல்லும்போது யாரை பத்தி வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்குது? இயேசுவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவர் என்ன சொல்ல வராரு? டைரக்டா இயேசு பிறந்ததை பத்தி அவர் சொல்லல. என்ன சொல்ல வராரு? இஸ்ரவேல் என்ற கோத்திரத்தில் யார் பிறந்தது? இயேசு பிறந்தார். இஸ்ரவேல் என்கிற தேவ ஜனங்கள் யாரை பெற்றெடுத்தார்கள்? இயேசுவை பெற்றெடுத்தார்கள். இயேசு பிறந்த உடனே இந்த வலு சர்ப்பம் அவரை கொலை செய்யும்படிக்கு என்ன பண்ணது? முயற்சித்தது. முயற்சி நடந்ததா இல்லையா? ஏரோது ராஜா என்ன பண்றாரு? 2 வயதிற்கு உட்பட்டவர்களாம் என்ன பண்ணுங்க? கொலை செய்யுங்க. அப்போ இந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை என்ன பண்ணணும்? காலி பண்ணணும். ஏன்னா இந்த குழந்தையினுடைய இது என்ன இருக்குது? இந்த குழந்தை இரும்பு கோலால் ஜாதிகளை என்ன பண்ண போகிறது? ஆளுகை செய்ய போகிறது. அப்படிப்பட்ட ஆளுகை அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த குழந்தைய உடனே நான் என்ன பண்ணணும்? காலி பண்ணணும்னு இந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணுதான்? காத்திருக்கிறது. அப்புறம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இயேசு பிறந்தார், 33 வருஷம் வாழ்ந்தார், மரணம், சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்து எங்கே போயிட்டார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஸோ இந்த 2 வரியில எது வந்துடுச்சு? இயேசுடைய பிறப்பு, வாழ்க்கை, அவர் வானத்தில் என்ன பண்ணப்பட்டார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். அது வரைக்கும் இந்த சர்ப்பத்தால் என்ன பண்ண முடியல? ஒன்றும் செய்ய முடியல. அதுக்கப்புறம் சரி, எத்தனை நாள்னா 1260 நாள் அளவும் அவங்க அந்த வனாந்திரத்தில் என்ன பண்ணப்படணுமா? போஷிக்கப்படணும். 1260 நாள் அப்படின்னா 3.5 வருஷம். 3ன்னா என்ன அர்த்தம்? நிறைவு பெறாத. அதாவது எத்தனை நாள் நம்மளால் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. ஆனால் அது குறைவான ஒரு நாட்கள். அத்தனை நாட்கள் வரைக்கும் அவங்க எங்கே இருக்கிறாங்களாம்? வனாந்தரத்தில். வனாந்தரம் என்று சொன்னால் இந்த பூமியை அது குறிப்பிடுகிறது. இந்த பூமியிலே அந்த ஸ்திரீ அப்படின்னா அந்த தேவ ஜனங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? வசித்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் என்ன நடக்குது? இப்போ வானத்தில் என்ன நடக்குது? யுத்தம் நடக்குது. வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள்.
தூதரும் ஜெயம் கொள்ளவில்லை, காணப்படாமல் போயிற்று. இப்போ வானத்துல திடீர்னு அவர் என்ன பார்க்கிறார்? அங்க என்ன நடக்குது? ஒரு யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடக்கும்போது அந்த வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினது யாரு? யாரு? தூதன். மீகாவேல் என்கிற தூதன் போய் என்ன பண்றாரு? யுத்தம் பண்றாரு. அந்த வலு சர்ப்பமும் அதோடு கூட இருக்கக்கூடிய தூதர்களும் என்ன ஆயிட்டாங்க? தோத்துட்டாங்க. அவங்க அந்த இருந்த இடமே அங்க என்ன இல்லை, இல்லாம போயிடுச்சு. இப்போ அவங்க எங்க வந்துட்டாங்கன்னா, அவங்க பூமிக்கு அல்லது பாதாளத்துக்கு என்ன பண்ணப்படுறாங்க? தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ இதுல ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கணும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம எப்பவுமே பிசாச அல்லது சாத்தான யாரோட ஒப்பிடுறோம் அப்படின்னா, தேவனோடு ஒப்பிடுறோம். கரெக்டா? சொல்லுங்க. பிசாச யாருக்கு ஈக்குவலா வைக்கிறோம்? தேவனுக்கு ஈக்குவலா, கடவுளுக்கு ஈக்குவலா நம்ம வைக்கிறோம். ஏன்னா கடவுள்னு ஒருத்தர் இருந்தா யார் இருப்பா? பிசாசுன்னு ஒருத்தர் இருப்பான். ஆண்டவரே அந்த பிசாசை என்ன பண்ணோம்? அடித்து உடையும், பல்ல உடையும், அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம்லாம் நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா நல்லா யோசிக்கணும், பிசாசு ஆண்டவருக்கு இணையானவனே அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசு கூட சண்டை போட்டு அவனை தோக்கடிக்கிறதுக்கு யார் போதும்? தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு தூதன் போதும். அதுக்கப்புறம் ஆண்டவர் இப்போ யாருக்கு வல்லமை கொடுத்திருக்கிறாரு? நமக்கு பிசாசின் மேல் அதிகாரம் பெறுவதற்கான வல்லமை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதனால பிசாசை எந்த சூழ்நிலை கொண்டும் தேவனுக்கு சமமாக இணைத்து என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. புரிஞ்சிச்சா நான் சொல்றது உங்களுக்கு? இப்போ ஒரு வீட்டில் ஒரு பூனைக்குட்டியோ ஒரு நாய்க்குட்டியோ வளர்க்குறாங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எஜமானோட அந்த பூனைக்குட்டியை நீங்கள் ஒப்பிடுவீங்களா? நாய்க்குட்டியோட அந்த எஜமான ஒப்பிடுவீங்களா? ஒப்பிட மாட்டீங்க. அதே மாதிரி தான் பிசாசு. அவன் ஒரு நாய், எப்படிப்பட்ட நாய் மாதிரி? தெருவில் போகிற ஒரு சொறி நாய் மாதிரி. நீங்கள் அந்த சொறி நாயோட யாரை ஒப்பிடக்கூடாது? ஆண்டவரை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இயேசுவை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. இயேசுக்கும் அவனுக்கும் என்னவே கிடையாது, சம்மந்தமே கிடையாது. அவங்க கூட டீல் பண்ணுறதெல்லாம் யார் தான்? மற்ற தூதர்கள் தான் அவங்க கூட என்ன பண்ணுறாங்க? டீல் பண்ணி அவனை யுத்தம் பண்ணி அவனை என்ன பண்ண போகிறாங்க? தோக்கடிக்க போகிறான். இப்போ அவன் தோக்கடிக்கப்பட்டுட்டான். அவனுடைய இடமே அங்கே பரலோகத்தில் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் என்ன பண்ணப்பட்டதான்? தள்ளப்பட்டது. எங்க இருந்து? வானத்திலிருந்து தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இப்போ ரெண்டு சம்பவத்தை பார்த்தோம். ஒரு சம்பவம், ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்க? பிள்ளை பெறாங்க. அந்த பிள்ளை கொல்றதுக்காக அந்த சர்ப்பம் என்ன பண்ணுது? வருது. அதே நேரத்தில் அந்த சர்ப்பம் எப்படி வானத்திலிருந்து பூமிக்கு தள்ளப்பட்டது என்பதை குறித்தும் என்ன பண்ணப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதில் நீங்கள் எப்படி எடுத்துக்கூடாதுன்னா, எது முதல்ல நடந்தது எது பின்னாடி நடந்தது நமக்கு தெரியாது. ஆக மொத்தம் இந்த நடந்த விஷயத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க? எழுதியிருக்கிறாங்க. ரெண்டாவது சொல்லப்பட்டது முதல்ல நடந்திருக்கலாம், முதல்ல சொல்லப்பட்டது அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கலாம்? நடந்திருக்கலாம். ஏதோ ஒன்று. ஆக மொத்தம் இதெல்லாம் என்ன இருக்குது? நடந்திருக்கிறது. சரியா? இப்போ இந்த பூமிக்கு வந்த சர்ப்பம் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா? 10 இருந்து வாசிங்க. யார் தள்ளப்பட்டான்? இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஸோ சாத்தான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சகோதரரை குற்றப்படுத்துகிறவன். சிலர் சாத்தானுடைய ஏஜென்ட்டா இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை பற்றி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? குறை சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்களா இப்படி பண்ணுறாங்க, இவங்கள பார்த்தீங்களா அப்படி பண்ணுறாங்க, அவங்கள பார்த்தீங்களா அப்படி பண்ணுறாங்கன்னு என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. அதாவது நீங்கள்
1 கொரிந்தியர் வாஸ்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் ஒரு குடும்பத்தாரை பற்றி சொல்கிறார். கொலோவேயாலின் வீட்டார். அந்த வீட்டார் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கொருந்து பட்டணத்தில் அந்த சபையில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை யார்கிட்ட போய் சொல்கிறாங்க? பவுல்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, பவுல்கிட்ட போட்டு கொடுத்து மற்றவங்களை குற்றப்படுத்தி தாங்க நல்ல பேர் வாங்கணுன்றதில்ல. சபை என்ன ஆகிடக்கூடாது? கெட்டு போயிடக்கூடாது, சபை உடைஞ்சிடக்கூடாது, சபை என்ன பண்ணப்படணும்? பாதுகாக்கப்படணும். அந்த நல்ல எண்ணத்தோட சபையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை யாருக்கு தெரிவிக்கிறாங்க? பவுலுக்கு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா பவுல் ரொம்ப தூரத்தில் இருக்கிறார், சபையை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறார். அதனால அவருக்கு தெரிவிக்கப்படுகிறது. அவர் என்ன பண்ணுறாரு? அந்த பிரச்சனைகளை அவர் தன்னுடைய லெட்டர் மூலமாக அதை டீல் பண்ணுறார். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் இந்த சபை போதகராக இருந்தாலும் நாங்கள் ஒன்றும் வெளியூர்லலாம் போய் இல்லை, இங்கே தான் என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். எங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய பிரச்சனைகளை உடனுக்குடனே என்ன பண்ணுறோம்? சரி செய்கிறோம். எங்களுக்கு காதுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உடனே உங்களுக்கு சபைக்கு என்ன பண்ணுறோம்? தெரிவித்து அதை சரி செய்வதற்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்? முயற்சி பண்ணுறோம். அப்படி இருந்தோம் சில விஷயங்கள் எங்கள் காதுக்கு என்ன பண்ணுறதில்ல, வர்றதில்லை. நம்ம சபை மேலே அக்கறை உள்ளவங்களா அந்த எண்ணத்தோடு நீங்கள் என்ன பண்ணலாம்? சில பிரச்சனைகள் குறித்து சொல்லலாம். மற்றபடி நீங்கள் எந்த எண்ணத்தோடு சொல்லக்கூடாது. மற்றவெல்லாம் மோசமானவன், நான் மட்டும்தான் நல்லவன் அப்படின்ற எண்ணத்தோடு மற்றவங்களை பற்றி என்ன பண்ணக்கூடாது? குற்றம் சுமத்தக்கூடாது. அப்படி நாம் சுமத்துவோமானால் நாம் என்னவா மாறிடுறோம்? சாத்தானுடைய ஏஜென்ட்டாக மாறிடும். இப்போ இங்க என்ன சொல்றாரு? இந்த சாத்தான் என்ன பண்றானா, சகோதரரை இரவும் பவுலும் என்ன பண்றானா, குற்றம் சுமத்துகிறவனாய் இருக்கிறான். அவன் என்ன பண்ணப்பட்டான்? தள்ளப்பட்டான். அப்புறம் பாராமல் அவனை ஜெயித்தார்கள். சோ இது தேவ ஜனங்களை குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்குது. இவன் ஜனங்களை குறித்து போய் ஆண்டவர்கிட்ட குற்றம் சுமத்துகிறவனை போல செயல்பட்டாலும் தேவ ஜனங்கள் அவனை என்ன பண்ணுகிறார்களா? மேற்கொள்ளுகிறார்கள், ஜெயிக்கிறார்கள். எப்படி ஜெயிக்கிறார்கள்? ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் என்ன பண்ணுகிறார்களாம்? அவனை ஜெயிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம்னு சொல்லும்போது தேவனை நாம் என்ன பண்ணுறோம்? விசுவாசிக்கிறோம் என்பதற்கான ஒரு அடையாளமாக அது என்ன பண்ணப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் ரோமரில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கையிட்டு அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தினார் என்பதை நீ விசுவாசித்தால் என்ன பண்ண விடுவாய்? ரட்சிக்கப்படுவாய். அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் அப்படின்றதுல நிறைய விஷயம் அடங்கியிருக்குது. என்னெல்லாம் அடங்கியிருக்குது? அவர் சிலுவையில் அறையப்பட்டார், ரத்தம் சிந்தினார், அவர் என்ன பண்ணப்பட்டார்? அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். இதெல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. அதே மாதிரி ஆட்டுக்குட்டியோட ரத்தம் சொல்லும்போது நிறைய விஷயம் அதில் என்ன இருக்குது? அடங்கி இருக்கிறது. அவரை பற்றிய சாட்சின்னு சொல்லும்போது அவருக்காக உண்மையாக என்ன பண்ணுவது? வாழ்வது. இயேசுதான் ஆண்டவர் என்பதை சாட்சியாக அறிவிப்பது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. இப்படி வாழ்கிறவர்கள் யாரை ஜெயிக்கிறார்களா? யாரை ஜெயிக்கிறாங்க? சாத்தானை ஜெயிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்புறம் ஆகையால் குடியிருக்கிறவர்களே உண்டென்று அறிந்து இறங்கினபடியால் சொல்ல கேட்டேன். ஸோ இது ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 10 to 12 வசனம் வரைக்கும் என்னன்னா ஒரு பாடல். திடீர்னு ஒரு பாடல் வருது. என்ன பாடல்? பரலோகத்தில் ஒரு கொண்டாட்டம். அப்புறம் சாத்தான் என்ன பண்ணப்படுறான்? மேற்கொள்ளப்படுறான். சாத்தான் யார் மூலமாக மேற்கொள்ளப்படுறான்? ஒரு பக்கத்தில் தூதன் வானத்திலேருந்து அவனை தள்ளிட்டான். பூமியில் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை என்ன பண்ணுறாங்க? மேற்கொள்கிறாங்க. அப்புறம் பூமியின் ஜனங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது? உங்களுக்கு ஐயோ, ஏன்னா சாத்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறான், அவன் என்னென்ன காரியத்தெல்லாம் என்ன பண்ண போகிறானோ தெரியாது அப்படின்னு என்ன பண்ணுறது? ஒரு எச்சரிக்கை சொல்லப்படுகிறது. சரி, இப்போ இதில் யோவான் 1ஆம் நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு என்ன சொல்ல வராரு? நீங்களும் இந்த சாத்தானை எப்படி ஜெயிக்கணும்? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை கொண்டு, சாட்சியின் வசனத்தை கொண்டு என்ன பண்ணணும்? அவனை ஜெயிக்கணும். அதே மாதிரி இந்த பூமியில் இருக்கிறவங்களுக்கும் என்ன வரப்போகுது? சாத்தான் மூலமா
ஒரு பெரிய பிரச்சனை உபத்திரவம் என்ன பண்ண போகுது, வரப்போகுது. இப்போ பூமியில் இருக்கிறவங்களுக்குன்னு சொல்லும்போது தேவ ஜனங்களுக்கும் அவன் மூலமாக என்ன வரப்போகுது, தொந்தரவு வரப்போகுது. தேவனை அறியாத ஜனங்களுக்கும் என்ன வரப்போகுது, தொந்தரவு வரப்போகுது. அதை தான் அவர் என்ன பண்ணுறாரு, எச்சரிக்கையாக சொல்லுகிறார். ஏற்கனவே என்னென்னலாம் தொந்தரவு வந்தது முன்னாடியே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பார்த்துருக்குறோமா இல்லையா? முத்திரைகள் உடைக்கப்படும் போது என்ன நடந்தது, எக்காலம் ஊதும் போது ஜனங்களுக்கு என்ன நடந்தது, மரணம்னு சொன்னாலும் என்ன வரல, மரணம் வரல. தேள்கள் கொடுக்க கொண்ட வெட்டுக்கிளிகள் வந்து ஜனங்களை என்ன பண்ணிச்சான், கொட்டுச்சு. அவ்வளோ வேதனையில் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க இருந்தாங்க. சரி, இப்போ இந்த 12வது வசனத்துக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 13வது வசனத்திலிருந்து மறுபடியும் பாருங்க. இப்ப நடுவில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு மறுபடியும் எங்க போறாரு, சொன்னதையே மறுபடியும் சொல்றாரு. அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை இப்ப என்ன பண்ணதான், துன்பப்படுது. முதல்ல ஆண் பிள்ளையை கொல்லணும்னு நினைச்சது, ஆண் பிள்ளை பிறந்து அவர் என்ன ஆயிட்டார், வானத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போ அந்த ஸ்திரீயை என்ன பண்ண பாக்குது, துன்பப்படுத்த பாக்குது. அந்த ஸ்திரீயை துன்பப்படுத்துவதற்காக போகுது. அந்த ஸ்திரீன்னு சொல்லும்போது அது இஸ்ரவேல் ஜனத்தையோ யூதர்களையோ தேவ ஜனங்களையோ திருச்சபையோ அது என்ன பண்ணுகிறது, குறிப்பிடுகிறது. இப்போ இந்த வலு சர்ப்பத்துக்கு இப்போ என்ன எண்ணம், யாரை துன்பப்படுத்தணும், ஸ்திரீயை, திருச்சபையை, தேவ ஜனங்களை அல்லது இஸ்ரவேலரை யூதர்களை என்ன பண்ணணும், துன்பப்படுத்தணும். அப்புறம் ஒரு காலம், காலங்கள், அரை காலம், அதாவது 1 வருஷம், 2 வருஷம், அரை வருஷம். அப்ப எத்தனை வருஷம், 3.5 வருஷம். இதுவும் என்ன அர்த்தம், நிறைவு பெறாத, ஆனா ஒரு குறுகிய காலம். நிறைவு பெறாத ஒரு குறுகிய காலத்திற்கு இந்த ஸ்திரீ என்ன பண்ணப்படணுமா, வனாந்தரத்துக்கு போய் அங்க என்ன பண்ணணுமா, பறந்து போகும்படி கொடுக்கப்பட்டது. ஒரு அழிவை என்ன பண்ணுகிறது அந்த பாம்பு ஏற்படுத்துது. உதவியாக விழுங்கினது. அந்த ஸ்திரீக்கு என்ன வரல, ஆபத்து வரல. அந்த ஸ்திரீ என்ன பண்ணப்படுறா, பாதுகாக்கப்படுகிறா. அப்படின்னா யார் பாதுகாக்கப்படுகிறது, தேவ ஜனங்கள். சாத்தான் மூலமாய் வரக்கூடிய அழிவிலிருந்து தேவ ஜனங்கள் என்ன பண்ணப்படுகிறார்கள், பாதுகாக்கப்படுகிறார்கள். திருச்சபை பாதுகாக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பாருங்க, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியா. அப்புறம் சந்ததியா வர்றாங்களே தேவ ஜனங்கள், அவங்கள அப்போ அந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணுது, யாரோட யுத்தம் பண்ணுது, அந்த ஸ்திரீயினுடைய சந்ததி அப்படின்னு சொன்னா இன்னும் மற்ற எல்லா தேவ ஜனங்களோடு என்ன பண்ணுகிறதா, யுத்தம் பண்ணுகிறது. இது 1ஆம் நூற்றாண்டு முடிஞ்சு போச்சா, இல்ல. 1ஆம் நூற்றாண்டுலேயும் நடந்தது, 2ஆம் நூற்றாண்டு நடந்தது. ஒவ்வொரு நூற்றாண்டுகளிலும் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, தேவ ஜனங்களோடு கூட இந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது, யுத்தம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறது. இப்பொழுதும் அந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணுதான், யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறது. எது வரைக்கும், அந்த வலு சர்ப்பம் நியாய தீர்ப்பு நாளிலே அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்படும் வரைக்கும் இந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணும், யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கும். இதுதான் யாரு, பிசாசானவன், சாத்தான். அப்போ ஆதியிலிருந்து சபையிலிருந்து இன்றைக்கு இருக்கிற சபை வரைக்கும் சாத்தான் என்ன பண்ணி கொண்டு தான் இருக்கிறான், நம்மளோடு யுத்தம் பண்ணி நம்மை அழிக்க நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனுடைய பாதுகாப்பு நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறது. நாமும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை கொண்டு, சாட்சியின் வசனத்தை கொண்டு அந்த சாத்தானை என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், ஜெயித்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு சாத்தானாலே உடனே பயம், உடனே நடுக்கம். ஏன் அப்படி நடுங்குறீங்களோ, ஏன் பயப்படுறீங்களோ தெரியல. ஆண்டவர் மேல இருக்கிற பயத்தை விட யார் மேல பயம் ஜாஸ்தியா இருக்குது, சாத்தான் மேல பயம் ஜாஸ்தியா இருக்குது. வேத வசனத்தின் இருக்கிற மேல பயத்தை விட பில்லி சூனியத்தின் மேல என்ன இருக்குது, பயம் அதிகமா இருக்குது. ஐயோ இவங்க இந்த பண்ணிட்டாங்களோ, அது பண்ணிட்டாங்களோ, ஐயோ நெஞ்சு குத்துற மாதிரி இருக்குது. அப்போ அவன் என்ன பண்ணிட்டான்,
சூனியம் வச்சுட்டான். தலை சுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ செய்வன பண்ணிட்டாங்க. என் வீட்டு வாசல்ல என்ன இருந்தது? எலுமிச்சை பழம் இருந்தது. வீட்டு வாசல்ல என்ன இருந்தது? பச்சை மிளகா இருந்தது, காஞ்ச மிளகா இருந்தது, வேற என்ன இருந்தது? ஒரு பொம்மை இருந்தது. இதெல்லாம் பார்த்து எல்லாருக்கும் என்னது? பயம். ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் என்ன பண்ணார்களாம்? சாத்தானை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. இப்போ உங்க கையில வசனம் இருக்குதா இல்லையா? நீங்க இயேசுக்கு சாட்சியா இருக்கிறீங்களா இல்லையா? அதை வச்சே நீங்க சாத்தானை என்ன பண்றீங்க? ஜெயிக்கிறீங்க. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவன் யாரு? ஏற்கனவே என்ன சொன்னேன்? அவன் யாரு? திருடன். இன்னொன்று ஒன்று சொன்னேன், சொறி நாய். சொறி நாய் என்ன பண்ணும்? உங்க வீட்டுக்குள்ள ஒரு சொறி நாய் வருது, என்ன பண்ணுவீங்க? பயந்து ஐயோ சொறி நாய் வந்துடுச்சுன்னு பயப்படுவீங்களா? ஓடி போய் ஒளிஞ்சுக்குவீங்களா? சொல்லுங்க. ஒரு தொடப்பத்தை எடுத்து என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்க. இல்லை ஒரு கொம்பை எடுத்து என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்க. இல்லை இருக்கிற ஷூவை எடுத்து என்ன பண்ணுவீங்க? விடுவீங்க. இல்லை ஒரு கல் எடுத்து அடிப்பீங்க. அது மாதிரி தான் சாத்தானை என்ன பண்ணணும்? டீல் பண்ணணும் நீங்கள். ஆனால் நிறைய பேர், நிறைய கிறிஸ்தவர்கள் சாத்தானுக்கு என்ன பண்ணுறாங்க? பயப்படுறாங்க. மந்திரத்துக்கு, பில்லி சூனியத்துக்கு, தந்திரத்துக்கு, அதுக்கு இதுக்குன்னு சொல்லி. ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்மளை அப்படி என்ன பண்ணி வச்சிருக்கிறான் சாத்தான், நம்மளை அப்படி செட் பண்ணி வச்சிருக்கிறான். நிறைய போதகர்களும் அப்படி தான் ஜனங்கிட்ட நடந்துக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போனால் உடனே முதல்ல என்ன சொல்றது? ஓ, நான் ஒரு இருளை காண்கிறேன், இந்த வீட்டிலே யாரோ உங்களுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க, ஏதோ செய்வினை செய்து வைத்திருக்கிறார்கள். அப்படிலாம் யாரு என்ன செஞ்சாலும் அந்த விஷயம் உங்களை என்ன பண்ண முடியாது? தொட முடியாது. நம்புறீங்களா நீங்க? ஏன்னா உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள அந்த மாதிரி தீய சக்திகள் என்ன பண்ண முடியாது? வர முடியாது. ஏன்னா உங்க வீட்டில் தேவ பிரசனம் இருக்கிறது. அதை நீங்க நம்பணும். ஆனா நீங்க அதை நம்புறதை விட்டு எதை நம்புறீங்க? பில்லி சூனியத்தையும், மந்திரத்தையும், எலுமிச்சப்பழத்தையும், காஞ்ச மிளகாவையும், இது எதையோ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா இயேசுவை என்ன பண்ணுங்க? நம்புங்க. அவருடைய வார்த்தையை நம்புங்க. ஏன்னா அந்த பிசாசோட இயேசு கூட டீல் பண்ண மாட்டாரு. யார் தான்? தூதன் தான் டீல் பண்ணி அவனை என்ன பண்ணிட்டான்? தள்ளிட்டான். அவனுக்கு நியாய தீர்ப்பில் என்ன வரப்போகுது? அக்கினி கந்தகம் எரிகிற கடலில் அவன் என்ன பண்ண போறான்? தள்ளப்பட போறான். அவனுக்கு எந்த வல்லமையும் இல்லை. ஆனா அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? தேவ ஜனங்களோடு, அவருடைய சந்ததியோடு என்ன பண்ணிட்டே இருப்பான்? யுத்தம் பண்ணிட்டே இருப்பான். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டே இருப்போம்? மேற்கொண்டு கொண்டே இருப்போம். அல்லேலூயா. யாருக்கு தான் வெற்றி? நமக்கு தான் எப்பவுமே வெற்றி. அவன் தோல்வி எப்பவுமே அவனுக்கு தான் தோல்வி. அவன் ஆனா முயற்சி பண்ணிட்டே இருப்பான். நம்ம விடவே கூடாது. அல்லேலூயா. சரி, அடுத்தது இப்போ முதல்ல யாரை பத்தி பார்த்தோம்? சாத்தானை பத்தி பார்த்தோம். அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? தேவ ஜனங்களோடு என்ன பண்றான்? யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறான். தேவ ஜனங்களை போய் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான். இயேசுவை அழிக்கணும்னு நினைச்சான், அவனால் என்ன பண்ண முடியல? அதை செய்ய முடியல. அதனால அதுக்கு பதிலாக அவருடைய பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிற ஜனங்கள், அவருடைய சந்ததிகளை என்ன பண்ண போறான்? அழிப்பதற்கு நினைத்து கொண்டு சுற்றி திரிகிறான். சரி, இப்போ இங்க முதல்ல யாரை பத்தி பார்த்தோம்? ஒரு வலு சர்ப்பம். அது அடையாளம். அதுல இருக்கிற அர்த்தம் யாரு? சாத்தான், பிசாசு. அடுத்தது 13வது அதிகாரத்துக்கு வருவோம். இப்போ ஒரு மிருகம். இப்போ நீங்க வலு சர்ப்பத்தையும் மிருகத்தையும் என்ன பண்ணக்கூடாது? ஒன்னா பார்க்க கூடாது. வலு சர்ப்பம் வேற. 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது. டோட்டலா யாரு? சாத்தானை பத்தி சொல்லப்படுது. இப்போ யாரை பத்தி சொல்லப்படுது? ஒரு மிருகம். அந்த மிருகம் எங்க இருந்து எழும்பி வருதான்? சமுத்திரத்திலிருந்து என்ன பண்ணுதா? எழும்பி வருது. அப்புறம் 7 தலைகள் 10 கொம்புகளும் இருந்தன. இப்போ அந்த வலு சர்ப்பத்துக்கு என்ன இருந்ததோ அதே மாதிரி இதுக்கும் என்ன பண்ணுது? இருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த மிருகம் அப்படின்னா யாரை பத்தி சொல்றது அப்படின்னா, முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்பதான் அந்த இதுல நம்ம பார்க்க முடியும். அந்த கண்ணோட்டத்தில் இந்த மிருகம் என்று சொல்லப்படுகிறது ரோமாபுரியையும், அந்த ரோமாபுரி ஆளுகை செய்யக்கூடிய ராஜ்யங்கள், ராஜாக்களை அது என்ன பண்ணுகிறது? குறிக்கிறது. நல்லா கவனிக்கணும். சமுத்திரத்திலிருந்து இந்த மிருகம் என்ன பண்ணுது?
எழும்புது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சமுத்திரங்களின் நடுவே தான் நாடுகள் என்ன பண்ணுகிறது, ஆங்காங்கே இருக்கிறது. இப்போ 1ஆம் நூற்றாண்டிலே இந்த உலகத்தையே ஆண்ட ராஜ்யம் எது அப்படின்னா ரோம ராஜ்யம். அந்த ரோம ராஜ்யத்துக்கு சென்ட்ரல் சிட்டி எங்க இருந்தது? ரோம். தலைநகரம் என்னது? ரோம். அந்த ரோம்ல தான் யார் இருந்தா? அந்த ரோம ராஜ்யத்தை ஆளுகை செய்த மன்னர்கள், அரசர்கள் என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. அப்போ இந்த மிருகம் என்று சொல்லப்படுகிறது அந்த அரசர்களையும் அந்த ரோம சாம்ராஜ்யத்தையும் அந்த ரோமாபுரியையும் குறிக்கிற ஒரு வார்த்தையாக என்ன பண்ணப்படுகிறது, கருதப்படுகிறது. இப்போ நல்லா பாருங்க, இந்த மிருகத்துக்கு எத்தனை தலை? 7 தலை. அப்பனா அந்த ரோமாபுரியை ஆண்ட 7 ராஜாக்களை அது என்ன பண்ணுகிறது, குறிக்கிறது. 10 தலை என்று சொல்லும்போது 10 என்பது முழுமையான தலைன்னு சொன்னா அதிகாரம் அல்லது வல்லமை, ஆளுமையை அது என்ன பண்ணுகிறது, குறிக்கிறது. இப்போ இந்த ராஜாக்களுக்கெல்லாம் என்ன கொடுக்கப்படுதான்? முழுமையான வல்லமை, ஆளுமை கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த ஆளுமை, அந்த அதிகாரம்லாம் கொஞ்ச நாள் தான், தற்காலிகமானது தான். இப்போ எடுத்துக்கோங்க, நம்ம ஊர்லயே நம்முடைய பிரதம மந்திரிக்கு எத்தனை வருஷத்துக்கு வரைக்கும் தான் அவருக்கு அதிகாரம்? 5 வருஷம் வரைக்கும் தான் அதிகாரம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எலெக்ஷனில் மறுபடியும் நின்று மக்கள் மறுபடியும் ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சு அவர் என்ன பண்ணலாம், அடுத்த 5 வருஷம் கண்டினியூ பண்ணலாம். ஆனால் அந்த 5 வருஷம் வரைக்கும் அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? அதிகாரம், ஆளுமை எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்குது. அது போல தான் இங்கே இந்த மிருகத்திற்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது? 10 தலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? முழுமையான 10 தலை 10 கொம்புகள் என்ன பண்ணப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 தலை 10 கொம்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 10 கொம்புகளில் 10 முடி இருக்கிறது. அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமம் என்ன பண்ணப்பட்டதான், எழுதப்பட்டது. ஸோ இந்த மிருகத்துக்கு தலையில் என்ன எழுதப்பட்டிருக்குதான்? தூஷணமான நாமம். அதனுடைய பெயரை எப்படி இருக்குது, வாயில சொல்ல முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெயர், அசிங்கமான ஒரு பெயர். ஓகே, அடுத்தது வலு சர்ப்பமானது. இப்ப வலு சர்ப்பத்தை பத்தி எப்ப பார்த்தோம்? 12வது அதிகாரத்தில் பார்த்தோம். அதுதான் யாரு? சாத்தான். இந்த சாத்தான் என்ன பண்றானா, வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. எதற்கு? மிருகத்துக்கு கொடுத்தது. அப்படின்னா எதுக்கு கொடுத்ததான்? பிசாசு யாருக்கு இந்த சிங்காசனத்தையும் பலத்தையும் அதிகாரத்தையும் யாருக்கு கொடுக்கிறான்? ரோமாபுரிக்கு. ரோமாபுரி என்ற அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு, அந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு என்ன பண்றான்? இதை யார் கொடுக்குறா? பிசாசு என்ன பண்றான்? அவங்களுக்கு கொடுக்குறான். விளக்குதா நான் சொல்றது? ஓகே, அடுத்தது அதுல இருக்கக்கூடிய ஒரு ராஜா சாவுக்கு எதுவா என்ன பண்றாரு? காயப்பட்டிருக்கிறாரு. ஆனாலும் சொஸ்தமாக்கப்பட்டது. மறுபடியும் அந்த ராஜா என்ன ஆயிட்டாரு? படைச்சுக்கிட்டாரு. என்ன பண்ணாங்களாம்? பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை என்ன பண்றாங்களாம்? பின்பற்றி கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். பாருங்க, எல்லாரும் ரோமாபுரிக்கு என்ன பண்றாங்க? கட்டுப்பட்டு ரோமாபுரியினுடைய கட்டளைகளை என்ன பண்ணுகிறாங்க? பின்பற்றி அதன் மூலமாக யாரை வணங்குறாங்களாம்? பிசாச வணங்குறாங்க. புரியுதா நான் சொல்லுது? உங்களுக்கு புரியுதா? சொல்லிட்டு வரேன், அப்புறம் வாசிங்க. மிருகத்துக்கு ஒப்பானவன் யார்? பாருங்க, வலு சர்ப்பத்தையும் வணங்குறாங்க. இப்ப யாரை வணங்குறாங்க? மிருகம். அப்படின்னா மன்னர் ஆராதனை, அதாவது எம்பரர் வர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒன்று என்ன பண்ணாங்க? ரோமர் காலங்களில் உருவாக்குனாங்க. இது எப்போவே ஆரம்பிச்சதுன்னா பாபிலோன் காலங்களில் என்ன ஆயிடுச்சு? ஆரம்பிச்சுது. பாபிலோன்ல என்ன பண்ணுறாங்க? ஒரு பெரிய சிலையை உருவாக்கி என்ன பண்ண சொல்கிறாங்க? அதை வணங்க சொல்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல அவங்க அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணலை? அதை வணங்கலை. அதனால அவங்கள பிடிச்சி எங்கே போடுறாங்க? இல்லை, தானியேலை தான் சிங்க கேபில் போடுறாங்க. அவங்கள எதில் போடுறாங்க? சூளையில், அக்னி சூளையில் என்ன பண்ணுறாங்க? போடுறாங்க. ஆனால் அவங்க என்ன ஆகலை? சாகலை. இது அப்போவே நடந்தது. இப்போ என்ன அதே மாதிரி
நடக்குது. இந்த இந்த சாத்தான் வந்து அந்த மன்னனுக்கும் அந்த ஆட்சிக்கும் என்ன பண்ணுறான்? அதிகாரத்தை கொடுக்குறான். எல்லா ஜனங்களும் அந்த ஆட்சிக்கு பின்னாடி போகிறாங்க, அந்த சாத்தானை வணங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மன்னரையும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அடுத்தது பேசும் வாய் அதற்கு அந்த மிருகம் அல்லது அந்த ராஜா என்ன பண்றாராம்? பெருமையா பேசுறாராம், தூஷணமானதை என்ன பண்றாராம்? பேசுறார். அப்புறம் 42 மாதம் அதே மாதிரி 3.5 வருஷம் யுத்தம் பண்ண அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதுவும் என்ன பண்ண போகுது? ஜனங்களை என்ன பண்ண போகுது? ஒடுக்க போகிறது. கிறிஸ்தவர்களை ஒடுக்க போகுது. தேவ ஜனங்களை என்ன பண்ண போகுது? ஒடுக்க போகிறது. அதுக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்குது? யுத்தம் பண்ணுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திறந்து தூஷித்தது. அப்போ இந்த ராஜாவும் அதனுடைய ஆளுமைகளும் அதிகாரங்களும் யாரை தூஷிக்கிறாங்க? ஜீவனுள்ள தேவனை என்ன பண்ணுகிறார்கள்? தூஷிக்கிறார்கள். அவருடைய நாமத்தை என்ன பண்ணுகிறார்கள்? தூஷிக்கிறார்கள். அப்புறம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ ஒவ்வொரு கோத்திரத்திலையும் பாஷைக்காரர்களும் ஜாதிகள் மேலும் இருக்கக்கூடிய தேவ ஜனங்களோடு அது என்ன பண்ணணுமா? யுத்தம் பண்ணி அவர்களை என்ன பண்ணணுமா? ஜெயிக்கணுமா. யாருக்கு? ரோம சாம்ராஜ்யம், ரோம ராஜாவுக்கு, ரோமுக்கு இந்த அதிகாரம் என்ன பண்ணப்பட்டது? கொடுக்கப்பட்டது. யார் மூலமா? வலு சர்ப்பம் சாத்தான் மூலமா என்ன பண்ணப்பட்டது? கொடுக்கப்பட்டது. இதுதான் மிருகம். இது முதல் மிருகம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து வாசிங்க. ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். சோ யாரு வணங்குவா அந்த மிருகத்தை? ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர்லாம் இல்லையோ அவங்கெல்லாம் என்ன பண்ணப்படுவாங்களாம்? அந்த சாத்தானை என்ன பண்ணுவாங்களாம்? வணங்குவாங்க. அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவங்க என்ன பண்ண மாட்டாங்க? அந்த மிருகத்தை என்ன பண்ண மாட்டாங்க? வணங்க மாட்டாங்க. ரோம ராஜ்யத்தை அல்லது அந்த அதிகாரத்தை என்ன பண்ண மாட்டாங்க? வணங்க மாட்டாங்க. விளங்குச்சா நான் சொல்லுது? அப்புறம் இது சபைக்கு வரக்கூடிய எச்சரிப்பு. காது உள்ளவன் கேட்க கடவன். அப்புறம் சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லப்படுகிறவன் பட்டயத்தினால கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். அப்போ 1ஆம் நூற்றாண்டிலே இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு எச்சரிப்பு சொல்லப்படுகிறது. உங்க கூட்டத்தில் யாரெல்லாம் ஜெயிலுக்கு போகணும்னு இருக்குதோ அவங்களாம் என்ன பண்ணுவீங்க? ஜெயிலுக்கு போயிடுவீங்க. யாரெல்லாம் செத்து போகணும்னு இருக்குதோ அவங்களாம் என்ன ஆவீங்க? செத்து போயிடுவீங்க. ஆனா இதுல நீங்க எப்படி இருக்கணும்? பொறுமையாக விசுவாசமும் இதுல உடையவர்களாக என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணக்கூடாது? விலகக்கூடாது. இப்போ இது யாரை பற்றி சொல்லப்பட்டது? ரோமாபுரியை குறித்து, ரோம சாம்ராஜ்யத்தை குறித்து, ரோமாபுரியை ஆண்ட மன்னர்களை குறித்து என்ன பண்ணப்பட்டது? சொல்லப்பட்டது. அவரை தான் மிருகம் சொல்லுது. இப்போ அதை இப்போ இருக்கிற சூழலை எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி தான் பிசாசு என்ன பண்ணுவான்? சில அதிகாரங்களுக்கு என்ன கொடுப்பான்? வல்லமை கொடுத்து அந்த அதிகாரங்கள் மூலமாக தேவ ஜனங்களுக்கு என்ன வரும்? உபத்திரவங்கள் வரும். தேவ ஜனங்கள் சிறைச்சாலையில் என்ன பண்ணப்படுவார்கள்? அடைக்கப்படுவார்கள். தேவ ஜனங்கள் என்ன பண்ணப்படுவார்கள்? கொலை செய்யப்படுவார்கள். அவனுக்கு எத்தனை நாள் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது? 42 மாதம். அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது அது எவ்வளோ நாள் நடக்கும்? கொஞ்சம் நாள் நடக்கும். அது எப்போ நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, இதில் தேவ ஜனங்கள் எப்படி இருக்கணும்? பொறுமை உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். யாரெல்லாம் ஜெயிலுக்கு போகணும்னு இருக்குதோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஜெயிலுக்கு போவாங்க. யாரெல்லாம் கொல்லப்பட வேண்டும் இருக்குதோ அவங்களாம் என்ன பண்ணப்படுவாங்க?
கொல்லப்படுவாங்க. இது 1ஆம் நூற்றாண்டுலேருந்து தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, நடந்து கொண்டு வருகிறது. ஸோ இப்போது முதல்ல வலு சர்ப்பம் பார்த்தோம், ரெண்டாவது எதை பார்த்தோம், மிருகத்தை பார்த்தோம். டைம் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் கடைசி இதை பார்க்கலாமா, இல்லை எப்பயே பார்த்துடலாமா? முடிச்சிடலாம். 13ஆம் அதிகாரத்தை முழுசாக முடிச்சிடலான்றீங்களா? பெண்கள் நீங்கள் தான் சொல்லணும். முடிச்சிடலாமா? எல்லாம் ஒரு அலையிலையோ சொல்லுங்களேன். சரி, சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். சரி, இப்போ 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும். இப்போ பாருங்க, முதல்ல சர்ப்பம், அப்புறம் ஒரு மிருகம், இப்போ என்னது, வேறு ஒரு மிருகம். இது ரெண்டாவது மிருகம். முதல் மிருகம், ரெண்டாவது மிருகம். சரி, இந்த மிருகம் என்ன, எப்படி இருக்குதா, ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருக்குது. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்குது. அப்புறம் இருந்தது, வலு சர்ப்பத்தை போல என்ன பண்ணுதான், பேசினது. பார்க்கறதுக்கு ஆடு மாதிரி இருக்குது, ஆனால் பேசுறது எப்படி பேசுது, பிசாசு மாதிரி பேசுது. அப்போ இது யாரை குறிக்குது அப்படின்னா, கள்ள தீர்க்கதரிசிகளை குறிக்கிறது. பார்க்கறதுக்கு கிறிஸ்தவ போதகர் மாதிரி என்ன பண்ணுவார், இருப்பார். பார்க்கறதுக்கு கிறிஸ்தவர் மாதிரி இருப்பார், ஆனால் பேசுறதுலாம் எப்படி இருக்கும், பிசாசனுடைய வார்த்தைகளை தான் அவர் என்ன பண்ணுவார், பேசுவார். கள்ள போதகர், கள்ள தீர்க்கதரிசி, கள்ள கிறிஸ்தவத்தை என்ன பண்ணுறாங்க, பரப்புறாங்க. இப்போ அங்கே என்ன நடக்குது, அவங்க கள்ள மதத்தை என்ன பண்ணுறாங்க, பரப்புறாங்க. அந்த மதம் யாருக்கு சப்போர்ட்டாக இருக்க போகுதுன்னா, அந்த ராஜாவுக்கு, ரோமாபுரிக்கு என்னவா இருக்க போகுது, சப்போர்ட்டாக இருக்குது. ஆனால் முகம் பார்த்தா எப்படி இருக்குது, ஆடு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த மிருகம் ஆடு மாதிரி முகம், ஆடு மாதிரி கொம்பு. ஆனால் அப்போ இது கிறிஸ்தவ ஒரு தோற்றத்தை கொடுக்கிறது. ஆனால் அதனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, வலு சர்ப்பத்தின் வார்த்தை, அந்த பிசாசின் போதனை, பிசாசின் உபதேசங்களை அது என்ன பண்ணுகிறது, போதிக்கிறது. புரிஞ்சா உங்களுக்கு? அப்புறம் தொடர்ந்து வாசிங்க. ஸோ என்ன பண்ணுதான், இந்த முந்தின மிருகம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரோம ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், ரோம மன்னனுக்கு என்ன பண்ணுதான், இது சொல்லுதான் ஜனங்கிட்டலாம் போய், நீங்கள்லாம் போய் யாரை வணங்குங்க, ரோமாபுரியை வணங்குங்க, அந்த மன்னனை வணங்குங்க அப்படின்னு இது என்ன பண்ணுது, மற்றவங்க கிட்ட போய் சொல்லுது. அப்புறம் ஸோ இந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்ணுதான், பெரிய அற்புதத்தெல்லாம் என்ன பண்ணுது, செய்து. நல்லா கவனிச்சுங்க, ஒரு போதகர் பெரிய அற்புதம் பண்ணிட்டாருன்னா உடனே அவர் போதிக்கிற போதனெல்லாம் கரெக்டாக என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கூடாது. அப்போ அற்புதங்களை வைத்து தேவ ஜனங்கள் என்ன பண்ணப்படலாம், திசை திருப்பப்படலாம். ஏன்னா இங்கே அற்புதம் பண்றது யாரு, பிசாசின் வார்த்தைகளை பேசக்கூடிய கள்ள தீர்க்கதரிசி. வானத்திலிருந்து அக்னி இறக்கி என்ன பண்றான், பெரிய அற்புத அடையாளங்கள்லாம் என்ன பண்றான், செய்யறான். நீங்களும் வானத்திலிருந்து அக்னி இறக்கணுன்னே ஐயோ பாஸ்டர் நீங்க தான் பெரிய ஆளுன்னு ஓடி போய் என்ன பண்ணிட்டாதீங்க, போய் சரண் அடைஞ்சிடாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்த, ஒரு பாஸ்டர் பேசுறாரு. அவர் பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்கிறது. இந்த மே மாதத்திலே வெயில் அடிக்குதுன்னு நீங்க சொல்லக்கூடாது, அதுக்கு பதிலாக கர்த்தர் இந்த சீதோஷ நிலையை மாற்றுவதற்கான அதிகாரம் நமக்கு இருக்குதுன்னு சொன்ன உடனே என்ன நடக்குதுன்னா, உடனே இடி இடிக்குது, உடனே என்ன பண்ணுது, மழை பெய்யுது. உடனே ஜனங்களாம் என்ன ஆயிட்டாங்க, ஆஹா இவர் வார்த்தை சொன்ன உடனே என்ன வந்துடுச்சு, இருட்டிட்டு இடி இடிச்சு மழை பெய்யுது. அப்போ இவர் தான் மெய்யாலுமே இந்த நூற்றாண்டுக்கான தீர்க்கதரிசி அப்படின்னு ஒரே கொண்டாட்டம், கூச்சல் கும்மாலம். ஆனால் அவர் போதிக்கிற போதனால என்ன போதனை தெரியுமா, பிசாசின் போதனைகளை போதித்து கொண்டிருக்கிறார்.
ஆனால் என்ன நடக்குது? அவர் வாய் தந்து பேசி கூட முடிக்கல, அதுக்குள்ள என்ன நடக்குது? வானத்திலிருந்து மழை பெய்கிற ஒரு அற்புதம் நடக்குது. இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணிடக்கூடாது? ஏமாந்துடக்கூடாது. கள்ள தீர்க்கதரிசிகள் பெரிய பெரிய அற்புதங்களை செய்யலாம். ஆனா அந்த அற்புதம் செய்யறதுடைய நோக்கம் என்ன? அந்த மிருகத்தை நீங்க எல்லாம் போய் என்ன பண்ணணும்? வணங்கணும். அப்படின்னா என்ன? அந்த மிருகத்தின் மூலமாய் சொல்லப்படக்கூடிய உபதேசங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? பின்பற்றி நடக்க வேண்டும், அந்த மிருகத்தை பின்பற்ற வேண்டும் என்று இந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார். அப்புறம் பாருங்க, பூமியின் குடிகளை என்ன பண்ணுச்சான்? மோசம் போக்கி ஒரு சொரூபத்தை பண்ண வேண்டும் என்று சொல்லிட்டு, அப்புறம் பட்டது. ஸோ இந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்ணுதான்? பூமியின் ஜனங்கள்லாம் இந்த மிருகத்துக்கு என்ன பண்ணுமா? என்ன மிருகம்? பாம்புக்கு அப்புறமா சொல்லப்பட்டுச்சு இல்லையா ஒரு மிருகம், அந்த மிருகத்துக்கு என்ன பண்ணுமா? ஒரு சிலையை உருவாக்கி அந்த சிலைக்கு உயிர் வர வச்சு அந்த சிலையை இந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணுமா? வணங்கணும் அப்படின்னு இந்த ஜனங்களை என்ன பண்ணுதான்? திசை திருப்புது, வஞ்சிக்குது அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த சிலையை வணங்கலைன்னா நீங்க என்ன பண்ணப்படுவீங்களா? கொலை செய்யப்படுவீங்க. ஸோ முதல்ல இந்த சிலை இந்த முதல் மிருகத்தை பின்பற்றுவதற்கு, இந்த முதல் மிருகத்தினுடைய போதனை கேட்பதற்கு, இந்த முதல் மிருகத்தை வழிபடுவதற்கு இந்த தீர்க்கதரிசி முதல்ல என்ன பண்றாருன்னா அற்புதம் பண்றார். புரியுதா? அற்புதம் பண்ணி ஜனத்தை ஏமாத்துறார். அற்புதத்தை பார்த்து ஏமாந்து பின்னாடி போற கூட்டம் ஒன்று இருக்குது. ரெண்டாவது எப்படி பயமுறுத்துறாரு? இந்த சிலையை வணங்கலன்னா என்ன பண்ணப்படுவ? கொலை செய்யப்படுவ. அப்போ ரெண்டாவது பயமுறுத்துதல் என்ன? உயிருக்கு ஆபத்து. அப்போ நீ என்ன பண்ண? அந்த மிருகத்தின் சிலையை என்ன பண்ணு? வணங்கு, பின்பற்று. மூணாவது ஆபத்து எப்படி வருது பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலதுகையிலாவது தங்கள் நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. மூணாவது விஷயம் என்னது? அந்த முதல் மிருகத்தினுடைய நாமத்தின் லக்கத்தை நீ என்ன பண்ணணும்? நெத்தியில போட்டுக்கணும், கையில போட்டுக்கணும். அப்படி நீ போட்டுக்கலனா நீ இந்த ஊர்ல என்ன பண்ண முடியாது? பிஸ்னஸ் பண்ண முடியாது, வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இப்போ பிஸ்னஸ் பீப்புள் மட்டும்தான் வாங்கி விற்கிறாங்களா? நம்மளாம் யாரும் வாங்குறது இல்லையா? நம்ம யாரும் விற்கிறது இல்லையா? நம்மளும் வாங்குறோம், விற்கிறோம். அப்போ எப்படிலாம் அந்த தீர்க்கதரிசி ஜனங்களை மிரட்டுது பார்த்தீங்களா? எப்படிலாம் மிரட்டுது? முதல்ல அற்புத அடையாளங்கள், இதை பார்த்து ஒரு கூட்டம் போகுது. ரெண்டாவது என்னது? சிலையை வணங்கலாம், உங்களை என்ன பண்ணிடுவான்? கொண்டுடுவோம். உயிருக்கு பயந்து ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? பின்னாடி போகுது. மூணாவது என்ன சொல்லுது? இந்த உலகத்தில் நீ பழைக்க முடியாது, பிஸ்னஸ் பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, கொள்ள முடியாது. உடனே அதுக்கு ஒரு கூட்டம் பயந்து என்ன பண்ணுது? அந்த மிருகத்துக்கு பின்னாடி போகுது. முதல்ல சாத்தான், ரெண்டாவது மிருகம், அது யாரு? ராஜா, ராஜ்யம். மூணாவது இன்னொரு மிருகம், அது யாரு? கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதனைகளை போதிக்கிற ஒரு கள்ள தீர்க்கதரிசி. இதை பற்றி என்ன பண்ணியிருக்கிறோம்? பார்த்துருக்கோம். இதற்கான விளக்கங்களை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த 13ஆம் அதிகாரத்தில் நான் நெத்தியில் போடுறது, கையில் கட்டுறது, இதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வாரம் என்ன பண்ணுறேன்? விளக்கமாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல. இப்போ டைம் இல்லை. ஏன்னா அதை தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? எடுத்துக்கிட்டு இது என்னது? அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரை 666, இதை நம்ம நெத்தியில் என்ன பண்ணிடுவாங்க?
போட்டுருவாங்க, கையிலலாம் என்ன பண்ணுவாங்க, போட்டுருவாங்க. இதை போட்டுட்டா நம்ம என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்கே போக முடியாது. ஸோ அந்த மிருகம் யார் தான், அந்தி கிறிஸ்து தான் அந்த மிருகம். அந்த அந்தி கிறிஸ்துடைய நம்பரை நமக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் பைபிளில் இந்த அதிகாரத்துலையும் சரி, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் சரி, அந்தி கிறிஸ்துவை பற்றி எங்கேயுமே என்ன பண்ணப்படல, சொல்லப்படவில்லை. இதெல்லாம் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, 1ஆம் நூற்றாண்டில் நடந்த காரியங்கள். அந்த ராஜாக்களுக்கு துணை போன கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? நம்மளாம் எழுந்து நிற்கலாம். இதுலேருந்து நாம் என்ன கற்றுக்குறோம், சாத்தான் மூலமாக நமக்கு என்ன வரும், பிரச்சனை வரும். இந்த உலகத்திலே அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் நம்ம என்ன பண்ணலாம், அதிகாரத்தை வைத்து நம்ம கர்த்தருக்கு விரோதமாய் நம்மை மாற்ற நினைக்கலாம். கள்ள போதகர்கள் நம்ம என்ன பண்ணலாம், அற்புத அடையாளங்களை வைத்து நம்மை திசை திருப்பலாம். உங்களை கொன்று விடுவோம் என்ற பயத்தை வைத்து நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவரை விட்டு பிரிக்கலாம். அல்லது இந்த மாதிரி சில வாங்க முடியாது, விற்க முடியாதுன்னு சொல்லி வாழவே முடியாது என்ற ஒரு நிலையை உருவாக்கி நம்மை விசுவாசத்தை விட்டு நம்மை வழி விலக செய்யலாம். பிசாசு வந்தாலும் சரி, அதிகாரங்கள் வந்தாலும் சரி, கள்ள போதகர்கள் வந்தாலும் சரி, நம்ம ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசத்தை விட்டு ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாறவே கூடாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கு வருது, மெயினா இந்த பிரச்சனை யாருக்கு வருதுன்னா, ஆண்டவரை விசுவாசிக்கிற தேவ ஜனங்களுக்கு தான் வருது. தேவ ஜனங்களை தான் பிசாசு வந்து போராடுறான், யுத்தம் பண்ண நினைக்கிறான். அதிகாரங்கள் தேவ ஜனங்களோடு தான் யுத்தம் பண்ண நினைக்கிறார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 80% இந்துக்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் 2% தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த 2% கிறிஸ்தவர்களை பார்த்து 80% இந்துக்கள் பயப்படுறாங்க. பைபிள் எல்லாம் கிழிச்சு எரிக்கிறாங்க. ஏன் பைபிளை கிழிச்சு எரிக்கணும்? ஏன் பைபிளுக்கு ஏன் பயப்படுற? பைபிள்ல இருக்கிற வசனத்துக்கு ஏன் பயப்படுற? அப்படி அதிகாரங்கள் அப்படி நடந்து கொள்கிறார்கள். அப்புறம் பாருங்க, நம்மள கள்ள போதகர் மூலமாய் பிசாசு என்ன பண்றான், நம்மள திசை திருப்புறான். நம்ம அற்புதத்தை பார்த்து ஓடுறோம். அற்புதத்தை பார்த்துலாம் ஓடவே கூடாது. தேவ போதனைகளை பார்த்து தான் ஓடணும். எந்த போதகர் கரெக்டாக வேத வசனத்தை போதிக்கிறார் அவர் பின்னாடி ஓடுங்க. அற்புத அடையாளங்க பார்த்து ஓடினீங்கன்னா ஏமாந்துருவீங்க. உயிருக்கு பயந்து தேவனை விட்டு ஓடாதீங்க. அல்லது இந்த உலகத்தில் நான் வாழவே முடியாது, இந்த ஊரில் வாழ்ந்தா பிரச்சனை, இதை வாங்க முடியாது, அதை விற்க முடியாது, என்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடாதீங்க. இப்படிலாம் பயந்து ஓடினீங்கன்னா நித்திய ஜீவனை நீங்கள் இழந்து போயிடுவீங்க. நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்தவங்கள ஆயிட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், சர்ச்சுக்கு வந்துட்டோம், நம்ம பரலோகராஜ்யம் போயிடுவோம்னு நினைக்கிறோம். இல்லை, இந்த பிசாசினால் வரக்கூடிய சோதனைகள், அதிகாரிகள் மூலமாய் வரக்கூடிய சோதனைகள், கள்ள போதகர் மூலமாய் வரக்கூடிய சோதனைகள், இவைகளிலே நாம் வென்று ஜெயித்து விசுவாசத்திலே உறுதியாய் இருப்போமானால் நாம் பரலோக ராஜ்யத்தை அடைவோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அப்படி இல்லை, பாதியிலே பயந்து ஓடிட்டோம்னா நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. அதனால ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலமாய் தம்முடைய திருச்சபையை எச்சரிக்கிறார்.